ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்தினேன், இறங்கி பார்க்கும்போது காணோம், விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா ஃபீல்டில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே கொரோனா அட்டாக்ல இறந்துடுறாங்க. 2 குழந்தைங்க. ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 5 வயசு, இன்னொரு பையன் வந்து 9 வயசு. இந்த 2 குழந்தையும் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும், இவங்களை இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பின்னாடி இருக்கிறவன் சொல்கிறான், ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வருது, ஏதோ தீர மாதிரி வாடை வருது அப்படிங்கிறான். அப்படி அவன் சொன்னதை நான் கேட்டுட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் நாங்கள் 2 பேரும் கீழே விழுகிறோம். ஒரு டேர்னிங் இது, சிலிப்பாய் விழுந்த வேகத்தில் அவனுக்கு வந்து லைட்டான அடிங்க, நான் வந்து அப்படியே குப்புற விழுந்துட்டேன். விழுந்த விதத்தில் என்னை யாரோ வச்சு தரையோட அழுத்தி தேய்ச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த வாயெல்லாம் தேஞ்சிருச்சு. அப்படியே கட்டையில் இருந்த ஃபோன் வந்து அதோட டிஸ்பிளே லேசாக தேஞ்சு போச்சு, பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு. அதுமாரி விழுந்து எழுந்திரிச்சேங்க. அந்த பையன் என் கூட வந்தான், அந்த ஃப்ரெண்டு வந்தவன் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. அந்த போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாரி ஒருத்தங்களை தான் அந்த குளத்தாங்கில் பார்த்தேன் அப்படின்னா. நான் அந்த போஸ்ட்டில் பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு, அடாடா இவங்க இன்னைக்கு காலைல 5 மணிக்கு இறந்துட்டாங்களேடா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அவங்க ரீசெண்டாக பொங்கல் அப்போ 2015 அப்போ பொங்கல் அப்போ கரெக்டாக இறந்துட்டாங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. டெத்துக்கெலாம் போயிட்டு ஒரு அடுத்த நாளே அம்மா கனவுல என்னன்னா, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நடந்துச்சு என்னன்றது எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கே கனவுல வருது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அழுகுறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து கனவுல வந்து சொல்கிறான், அவன் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது அது வந்து மர்டர், ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ட்டு தெரிய வருது. ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கையை காலெல்லாம் அப்படியே தூக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கையை காலை தூக்கியிருக்கும். அதில் பயந்து போய் வந்தவனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு, ஆனா அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல. அது இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள ஏதோ ஒரு யாரோ சொல்லி ஏதோ ஒரு நம்பர், அதுக்காக நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர், அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள. அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சியை நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. ட்ரைனி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. 1 பேய் கதை சொல்லிகள் வெர்சஸ் பேய் கதைகளை நம்பாதவர். பேய் இருக்குன்னு சொல்ற கூட்டமா நீங்க இருக்கிறதுனால அதை நம்புற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியுமா? பூவாகி புழுவாகி மானாகி மாடனாகி பேயாகி பிசாசாகி மனிதனாகி மறுபிறப்பி வேண்டாம் எம்பெருமானே. மாணிக்க வாசகர் சாதாரண ஆளு அல்ல. திருவாசகங்கிற தேனில பேயையும் பிசாசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தொப்பூர் கனவா. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது சர்க்கிளா இருக்கு, அங்க ஓட்ட தெரியாததுனாலதான் விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அங்க விபத்து நடந்தவங்க கிட்ட ஆய்வு பண்ணும் பொழுதும் பேட்டி எடுக்கும் பொழுதும் ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்தினேன், இறங்கி பார்க்கும்போது காணோம், விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொப்பூர் கணவாயில வேற மிஸ்டேக்கும் சொல்றாங்க. அதிகமா பேய் பிசாசுகள் இருக்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு. நிறைய பேர் விபத்து பண்ணின டிரைவர்கள் கொடுத்த வாக்குமூலம் காணொலியில் இருக்கு. அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? தொப்பூர் கனவு உண்மைதானே. 12 மணிக்கு நாய் அறுத்துக்கிட்டு சங்கிலியோட கொடுத்து பேய் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு. அதெல்லாம் உண்மைதானங்க, நடக்குதுல. நாங்களாம் சோடிக்கிறோமா? நீங்க பேயை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கையா. எப்போ பார்த்தீங்க? என்னுடைய தொழிலே அதுதானே. பேய் ஓட்டுறது, பேய்களை வந்து சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, பச்சை கலையத்தில் அடைக்கிறது, கடல்ல கரைக்கிறது, இதுதான் எங்களுடைய தொழிலே. உண்மையான்மே ஆன்மாக்கள் இருக்குங்கிறது வந்து அக்செப்டட் பண்ணப்படுது. அது எப்படி அப்படின்னா, நம்மளோட உயிர் பிரியறது யாரும் பார்த்ததில்லை. ஓகேங்களா. அப்போது அது எங்கே போய் சேருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகிறது நம்மளால் உணர முடியும். ஓகேங்களா. அப்போது இந்த பாடி விட்டு அது பிரிஞ்சாவே அது ஆன்மா தான். அப்போ ஆன்மா இருக்குங்கிறது நீங்கள் அக்செப்டட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, உங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு இது நம்பிக்கை வர ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா? கொரோனா ஃபீல்டில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே கொரோனா அட்டாக்ல இறந்துடுறாங்க.
2 குழந்தைங்க, ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 5 வயசு, இன்னொரு பையன் வந்து 9 வயசு. இந்த 2 குழந்தையும் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும், இவங்கள இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்கள அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவங்களோட அந்த பையனோட உடம்புல வந்து குடியேறி அந்த பையன்கிட்ட வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எந்த வக்கீலை பார்க்கணும், எங்கே என்னெல்லாம் பேப்பர் இருக்குது, எல்லாமே ப்ரூவ் பண்ணிவிட்டு 11 நாளில் வெளியேறினார். இதை விட உண்மையான விஷயம் என்ன வேணும் சொல்லுங்கள். அப்போ 9 வயசு பையனுக்கு வந்து ஒரு வக்கீலை பார்க்குறதோ இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்கிறதோ தெரிஞ்சே இருக்காது. அப்போ அவன் சொல்கிறான்னாக்கா அது எப்படி நீங்கள் அக்செப்டட் பண்ணிக்க முடியுது? அந்த வக்கீல் அவருக்கு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எப்படி தெரியும்? அவனுக்கு வந்து ஸ்கூல்ல வீடு தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆஃபீஸ் போயிருக்கான், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான், நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வக்கீலை பார்த்து, வக்கீலனாக்கா அப்போ தான் ஃபேமிலி வக்கீல் அவர் அந்த பையன் பார்க்குறான், ஓகேங்களா. அந்த ஃபேமிலி வக்கீல் தான் நம்மகிட்ட வந்தார் ஹெல்ப் கேட்டு, ஓகேங்களா. நான் இதை தான் கேட்குறேன். உணர்வுபூர்வமாக இது நடந்தது. ஏன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, அது உணர்ந்தாதான் தெரியும். வேற என்ன கதை இருக்குது இது மாதிரி உங்ககிட்ட சொல்றதுக்கு? ஐயா வணக்கம். நான் செங்கோல் செங்கிலி பாபா. பேய் ஓட்டுற ஆள் தான். நீங்க பேய் ஓட்டுற ஆள் தான்? ஆமாம். அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன். இவன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பக்கம் சுடுகாடு, அந்த பையனை பிடிச்சிட்டு இருக்கு. அவன் போய் வருவான், படிப்பான், படித்து முடிச்ச பிறகு டிவியை பார்த்து அவங்க வீட்டில் புரியல, டிவி பார்க்குறான் போல இருக்கு பையன். அப்போ தற்சமயம் அவங்ககிட்ட லைனில் வராங்க, ஐயா இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அவனை போய் பார்க்கும்போது அவன் என்னை பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடும். எனக்கு என்கிட்ட இருக்கிற பவர் என்னன்னா தேடை. கண்ணை 2 கட்டினா கூட எனக்கு இது ஓப்பன் ஆகும். திறக்குன்னு சொல்றீங்களா? தேடை. அப்புறம் கால் வீட்டில் வைக்கும் போதே பார்த்து சொல்லிடுவேன். 2 கண்ணை கட்டினா உள்ளே போவேன், உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துருவேன். அப்போ சொல்லுவேன். அப்போ நான் உள்ளே இருக்கும்போதே சொல்லிட்டேன் என் பையன் மேலே இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா பண்ணணும், தேவையான சாமான்கள் பொருட்கள் வாங்கி வந்தாங்க, உட்கார வச்சு பேசினா அந்த பையன் உண்மையை ஒத்துக்கினான். சுடுகாடுக்கு போகும்போது அதை வந்து திரும்பி பார்த்தேன். அப்போ போனால் எரிஞ்சு நின்று அது வந்து மேலே. அப்போ அந்த ஆத்மாவை வந்து அந்த பேசி மூலியமாக பேசி ஒரு 1/2 hour 1 hour அப்புறம் அந்த பொம்மை கிம்மெல்லாம் உட்கார வச்சு செய்வேன். பூசணிக்காய், இந்த பொரி, இந்த மாதிரி முக்கியமான சில இதெல்லாம் வச்சு. இதை நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னா வாங்க அமாவாசை கோவளம் தர்காவில் பண்ணுவேன். கொடுங்க, அடுத்து கேட்போம். அதாவது சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவரு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டம், உடம்பு வீட்டில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு பார்த்து ஒரு குறி சொல்கிறவங்க மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்காக 2 வீலரில் போகிறதுக்காக கிளம்பணும். ஈவினிங் ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் போகணும். போகிற வழியில் வந்து ஒரு குளத்தாங்கிறங்க நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணார், லைட்டாக சிகரெட்டு குடிக்க போகிறேன்ட்டு அந்த பக்கம் போனார். போயிட்டு திரும்பி வந்தவர் வந்து உன்னை வந்து அங்கே ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டக்குன்னு போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை. நேராக அந்த ஆளை போய் பார்க்க போனோம். நாங்கள் பார்க்க போன அந்த சாமியாரை பார்க்க போனப்போ ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோங்க. ரிட்டன் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும். என் பின்னாடி இருக்கிறவன் சொல்கிறான், ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வருது, ஏதோ தீர மாதிரி வாடை வருது அப்படிங்கிறான். அப்படி அவன் சொன்னதை நான் கேட்டுட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் நாங்கள் 2 பேரும் கீழே விழுகிறோம். ஒரு டேர்னிங் இது சிலிப்பாய் விழுந்த வேகத்தில் அவனுக்கு வந்து லைட்டான அடிங்க, நான் வந்து அப்படியே குப்புற விழுந்துட்டேன். விழுந்த விதத்தில் என்னை யாரோ வச்சு தரையோட அழுத்தி தேய்ச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த வாயெல்லாம் தேஞ்சிருச்சு. அப்படியே சட்டையில் இருந்த ஃபோன் வந்து அதோட டிஸ்பிளே லேசாக தேஞ்சு போச்சு, பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு. அதுமாரி விழுந்து எந்திரிச்சேங்க. அந்த பையன் என் கூட வந்தான், அந்த ஃப்ரெண்டு வந்தவன் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. அந்த போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாரி ஒருத்தங்களை தான் அந்த குளத்தாங்களை பார்த்தேன் அப்படின்னா. நான் அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு, அடாடா இவங்க இன்னைக்கு காலைல 5 மணிக்கு இறந்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். நண்பரோட ஒரு ஒய்ஃபு தான் அவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அந்த குளம் எப்போ ஃபுல்லாகும், அந்த குளம் எப்போ ஃபுல்லாகும்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த குளம் ஃபுல்லானா நான் அந்த குளத்தில் வந்து சாகணும்னு சொன்னாங்க. சொன்ன மாரியே அவங்க போய் காலைல விழுந்து இறந்துட்டாங்கய்யா அப்படின்னேன். அப்போ அதை தான் என்கிட்டையும் கேட்டாங்க, அந்த குளம் ஃபுல்லாகிடுச்சா தம்பின்னு கேட்டாங்க. இல்லை என்ன, அதோ அவரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரியும்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப இதாக போயிடுச்சு. சொல்லுங்க. இந்த உலகத்தில் வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் நடக்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒன்று நேரும் பொழுது தான் அதை கண்டிப்பாக நம்புவாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒன்று நடந்துச்சு. அதை அந்த கதையை நான் வந்து இங்கே பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து
காலேஜ் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன் சார். ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது நல்ல ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, எப்பவும் நான் படுத்தா தூங்கிடுவேன். பெட்டில் சாஞ்சிட்டு அப்பவும் என்னால் தூங்க முடியல. லேசாக கண்ணை மூடுறேன், முடிக்கிறேன், லேசாக கண்ணை மூடுறேன். இதே மாதிரி தான் ஒரு 10, 10:30, 11:30 வரைக்கும் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நான் ஒரு 11 இருக்கும், 11:30க்கு கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தான் கருப்பு கலரில் அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்றுது. அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், அப்படியே பயந்துட்டேன். என் பக்கத்தால் என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு, அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன், கூ 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 அப்படின்ற கூறும் என் வாயை பொத்திடுச்சு. என் வாயை பொத்துனதுக்கப்புறம் கிறிஸ்டினை நான் வேண்டேன், ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்லாவே சாத்தாவே ஓடி போன்னு சொன்னதும் அப்படியே மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியே கருப்பு உருவம் போணுச்சு. அப்போதான் நான் நம்பினேன், இந்த உலகத்தில் வந்து நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கும் பொழுது தீய சக்தின்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்க. எனக்கே பேய் பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நானே நம்பவே இல்லை. ஏன்னா என்னை வந்து எல்லாருமே ஜாலியாக பேசுகிற கேரக்டர், எல்லாத்தையும் மிங்கலாகிடுவேன். அந்த மாதிரி நானே டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாரினா எல்லாத்தையும் எரிஞ்சு விழுகிற மாதிரி வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நோட் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. என்ன இப்படி பண்ணுறா பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் ஆகிட்டு என்ன பண்ணால் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு கூட்டிகிட்டு போனோன்னா இந்த மாதிரி எங்களோட சொந்த கதையில் எங்கள் ஆயா வந்துட்டு சாமி ஆடி விபூதி போடுறாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், நான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், சண்டை நடக்குது, ஏன்னா கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு லைட்டாக எங்கள் அம்மாவுக்கு லைட்டாக உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு, யாரா இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரித்த போது அந்த பொண்ணு வீட்டில் வந்து சண்டை. ஊரில் இருக்கிறன்னா எனக்கு தெரியுது, இப்போ பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகிறாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்களோட அம்மா எனக்கு வந்து ஏறிட்டு இருக்காங்க போல. உங்ககிட்ட சொல்லி அதை சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஊருக்கு வரத்துக்கு முன்னால் எனக்கு டிசியை வாங்கு, எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, நான் சாகணும் ரிப்பீட்டடாக இதே தான், நான் சாகணும். ஆனால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தெரியல. நானே நம்பாத ஆள், இதை நான் உணர்ந்தக்கப்புறம் தான் நான் இதுவாச்சு, பேய் ஒன்று இருக்கு அப்படின்ற. நான் இப்போ பேய் இருக்குன்னு சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க. நான் பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அது வந்திருக்கீங்களா? ஆமா, பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். நம்பணுமா நீங்க? கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை திறந்துருங்க. பேய் இருக்கா இல்லையான்ட்டு நீங்க ஒரு விவாதத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்ப பேய் இருக்குன்னு நீங்க வந்து நம்பணும்னா அப்ப யார் சொன்னாலும் நாங்க சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு வந்து பொய்யாதான் இருக்கும். நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேட்பீங்க. இது வந்து நாங்களுமே பேய் இருக்குன்னு ஆரம்பத்தில் நம்ப கிடையாது. நாங்கள் வந்து உணர்ந்ததுனால தான் நாங்கள் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அப்படி நான் எப்படி உணர்ந்திருக்கேன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கே பேய் பிடிச்சிருக்கு. அவங்களோட கேரக்டரே சுத்தமாக வேற மாதிரி மாறிடுச்சு. யாரோ ஒரு பையன், அவங்களோட வாய்ஸும் வேற மாதிரி மாறிடுச்சு, ஆட்டிடியூட் வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டேன், நான் இன்னும் வாழ்ந்து இந்த உலகத்தில் எதையுமே நான் அனுபவிக்கல, எனக்கு வந்து ஒரு உடம்பு வேணும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உருவத்தில் சொல்லும்போது, இப்போ அவங்களுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது? எங்கள் வீட்டில் அவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதுக்கு அடுத்து என்னன்னா, எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அவங்க ரீசெண்டாக பொங்கல் அப்போ 2015 அப்போ பொங்கல் அப்போ கரெக்டாக இறந்துட்டாங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. டெத்துக்கெலாம் போயிட்டு ஒரு அடுத்த நாளே அம்மா கனவுல என்னன்னா, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நடந்துச்சு என்னன்றது எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கே கனவுல வருது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அழுகுறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து கனவுல வந்து சொல்கிறான், அவன் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அது வந்து மர்டர், ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ட்டு தெரிய வருது. இப்போ இவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கையில் நடந்த கதைகளையும் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னை தேடி வந்தவர்களுடைய கதையும் அவங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் பேயை ஓட்டுறோம், என்னை நாடி வந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, நாங்கள் தீர்த்திருக்கோம்னு சொல்கிறது ஒரு கூட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேலே இருக்கிறவங்க எங்கள் அம்மாவுக்கு நடந்தது, எனக்கு நடந்தது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்தது, நான் பார்த்தேன் அப்படிங்கிற கதைகள் எல்லாமே இங்கே கேட்டோம். இவ்வளோ கதைகள் நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லையா? என்னால் இன்னும் நம்ப முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சங்கிலி போட்டிருக்க தாத்தா வந்து சொன்னார், இந்த மாதிரி ஸ்கூல் பையன் வந்து சுடுகாட்டு வழியாக நடந்துட்டு போயிட்டு இருந்தான். ஸோ அவர் என்னன்னு கேட்டப்ப ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்துருக்கா, உடனே பேய் வந்துருச்சுன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன், என்னோட ஸ்கூலும் சுடுகாட்டுக்கு மேலே தான் என்னோட ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஆப்போசிட்லேயும் சுடுகாடு தான் இருக்குது. நான் 12 வருஷமாக அந்த பக்கம் தான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் என்னோட கொள்ளுப்பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களையும் எரிச்சாங்க. அவங்களோட மறுநாள் போயிட்டு அவங்களோட எலும்பு எல்லாமே நான் கூட போய் நானும் சுடுகாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. அவர் சொன்னதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கை காலெல்லாம் அப்படியே தூக்கும், இது எல்லாருக்குமே தெரியும்.
அந்த பையன் அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கையை காலை தூக்கியிருக்கும். அதில் பயந்து போய் வந்தவனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்கள் வேலையாகணுமா? நீங்கள் வேலையாகத்தானே? இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி பேய்க்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சின்ன பையனுக்கு பேயை ஓட்டும் போது மது கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அந்த பையனோட உயிர் அங்க முக்கியம். அந்த இடத்துல அவர் எதனோ ஒண்ணு பண்ணி அந்த பையனை காப்பாத்தணும். அதுதான் அவருக்கு வேலைங்க. இப்போ அந்த நேரத்துல அது குடிக்குது இது கேக்குதுன்னு சொல்றீங்க. நான் பார்த்தது எல்லாமே சாப்பாடுமே கேட்டிருக்காங்க, கரும்புச்சாருமே கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1 day or 2 day அவங்க விரட்டுற வரைக்கும் கோயிலுக்கு போய் விரட்டுறாங்களோ யார்கிட்டயோ போய் விரட்டுறாங்களோ, ஆனா அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேக் டு நார்மலா இருப்பாங்க. அந்த 2 நாள் நான் பார்த்த அந்த அக்காவோ அந்த அம்மாவோ அந்த சித்தியோ அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க. அது எப்படி நடக்குதுன்றது தான் எனக்கு சந்தேகமே. அதனால நான் அதை நம்பிட்டு இருக்கேன் இன்னும். அதாவது அப்நார்மலாக இருந்தவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ அதனால என்னால் அதை வந்து முழுசா அந்த மேஜிக் எப்படி நடக்குதுங்கிறதா உங்களுக்குள்ள கேள்வியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ சம் நெகட்டிவிட்டி இருக்கு, சம்திங் நடக்குது. இல்ல அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்தவங்க திடீர்னு அப்நார்மல் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே பேயை ஓட்டுற வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கு அதை நம்ப வேண்டியதா இருக்கு. அந்த நார்மலுக்கும் அப்நார்மலுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ அல்லது அக்காவோ தம்பியோ நமக்கு உறவுக்கு நெருக்கமானவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டா அந்த இழப்பை அந்த இடத்துல தாங்க முடியாதுதான். ஆனால் நம்ம அழுதாலும் அதுக்கடுத்து ஆக வேண்டிய சில முக்கியமான வேலைகளுக்காக அழுகையை நிறுத்திட்டு நம்ம அடுத்த கட்ட கடமையை நோக்கி நம்ம போறோம்ல. இதுக்கு தான் நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு உணர்ச்சி வசப்படுறத வந்து சாமி ஆடுறாங்க, உணர்ச்சி வசப்படுறது வந்து பேய் ஆடுறாங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ எதுவும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார். இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு. ஆனால் அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல அது. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள யாரோ சொல்லி ஏதோ ஒரு நம்பர் அதுக்காக நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர், அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள. அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சியை நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. யாரோ ஒருத்தவங்களோட மொழியை வந்து இவங்க பேசுறதாகவும், யாரோ ஒருத்தரோட உணவை இவங்க வந்து உண்றதாகவும், மற்ற ஏதோ ஒரு இவங்க கிட்ட ஒரு சில மாற்றங்கள், இவங்க நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரியப்படுத்துறத வந்து பேய் பிசாசு அப்படின்றத எதை வச்சு உறுதி பண்றாங்க. இப்ப நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் மனநல பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ஒரு பூசாரியிட கொண்டு போய் நான் நிறுத்துவீங்களா? அறிவு ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் நீங்க மூட நம்பிக்கையா கொண்டு போய் வேலை செய்றீங்க சார். எல்லா இடத்துலையுமே எக்ஸப்ஷன் இருக்கும் சார். ஒருத்தவங்க போலியா இருந்துட்டு போலியா பண்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு நார்மலா இருக்கதை இது பண்ண முடியாது. ஏன் டாக்டர்ஸ் தான் ஏமாத்துறாங்க, அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்ற மாதிரி மெடிக்கலா ட்ரீட் பண்ணலாம், அதுல ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. ஒரு வைக்கல் உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு டாக்டரை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு டிரைவரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் ஒரு அனுபவசாலியை இன்னொரு அனுபவசாலியாக உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? தான் உணர்ந்ததை நெருப்பு சுடணும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். முள்ளு குத்தி ஆப்ரேஷன் பண்ணினவங்களும் உண்டு, அழகு போட்டு மெடிசனே போகாம ஆறுனவங்களும் உண்டு. இது எப்படி சாத்தியம்? ஏன் அந்த அளவை கொஞ்சம் இன்னும் ஒரு 2 அடி மேலே ஏற்றி குத்திக்கங்களே பார்த்துக்கலாம். இல்ல இது எப்படி சாத்தியம்? இல்ல இன்னும் ஒரு 1/2 அடி மேலே ஏத்தி குதிங்க. அந்த அளவு உதப்புல குத்துறாங்க, மேலே ஏத்தி குதிங்க. கரெக்ட்டா இருக்கும். வாயில குத்துறாங்க, எல்லா இடத்துலயும் தான் குத்துறாங்க. நான் ஒத்துக்கிறேன். உங்களோட ஏதோ மெடிசன் எடுத்துக்கறாங்க, உங்களோட வரமோ என்ன சொல்ல போனோம்னா தீய சக்தியை எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க குத்துற அளவை கொஞ்சம் மேலே ஏத்தி குதிங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி செய்யப்படுது. தீமிரிக்கிறது அப்ப பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யான்னு கேக்குறேன். தீமிரிக்கிறது பொய்யா? அதுக்கு அறிவியல் ரீதியா ஒரே ஒரு பதில். இங்க பாருங்க, கரித்துண்டு இருக்கு பாருங்க, அடுப்பு கரித்துண்டு, அதை கையில எடுத்து போட்டுருவோம். ஆனா நம்ம உல கொதிக்கிற அந்த தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு துணியை தேடுறோம்ல, அதுக்கு காரணம் என்ன? உலோகம் வந்து உடனடியா சூட்டை கடத்தும், கறி கடத்தாது. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த பாருங்க, ஐயா நான் என்ன சொல்றேன், 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ அத நடந்துரு பாக்குற. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ நடந்துரு. நான் சொல்றத கேக்குறேன். நீங்க சயின்ஸ்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன இல்ல, அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீ மிதிக்கிறத நம்புறீங்க, அவங்களுக்கு இந்த காயம் இல்லாம தீ மிதிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு கம்பியை போட்ட பழுக்கு கம்பியை போட்டு ஒரு 10 கம்பியை போட்டு அவங்களால நடந்து வர முடியுமான்னு கேட்கிறாரு. யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. பயப்படுறாரு. நடக்க முடியாது. இப்ப ஒத்துக்கிறேன், 10 கம்பியை கொண்டு வாங்க, அவர் நடந்துட்டாரு, நான் அந்த பக்கத்துல போய் உட்கார்றேன். இல்ல அதெல்லாம் நடக்கலாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருவா மேல யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல.
கம்பியை போட்டு நடக்கணும் அப்படின்ற அப்ப அந்த காலத்துல அவங்க அந்த இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனது அதெல்லாம் பொய்யா? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பழமைவாதத்தை கொண்டாந்து எங்கிட்ட திணிக்க முடியும்? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து பேயாடுறது கம்மியா இருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் கல்வி தானே.